டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டி முட்டி குட்டி ட்ரிப் vlog. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா கோயம்புத்தூர் இருக்கிற கோவை குற்றாலம் ஃபால்ஸ்க்கு போகிறோம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தன்னந்தனியே அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு நானும் தம்பியும் நம்ம வீட்டிலேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா என்னை கூப்பிட்டு போகிறதே நம்ம தம்பி தான். வாங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போகிற ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து பேரூர் வழியே வரலாம். பட் நான் சுந்தராபுரம் வந்து வரதுனால சுந்தராபுரம், குனியமுத்தூர், கோவைப்புத்தூர், ஸோ இந்த ரூட் ப்ரிஃபர் பண்ணி இதில் நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். இந்த ரோடோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, வழி நடுக 2 பக்கங்களும் பச்சை மரங்கள், அதன் நிழல்கள் மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. இருந்தாலும் காலை இளவையில் கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், whenever you drive 2-wheeler, always use wear helmet, especially full face. தலைக்கவசம், உயிர்கவசம், தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுங்கள். இந்த மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஃப்ரண்ட் கேமராவில் வந்தேன். இந்த ஹீரோயிசம்லாம் காமிக்கிறதுக்கு இல்லை. வாங்க நம்ம ட்ரிப்புக்கு போவோம். ஆல்மோஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கோவை குற்றாலம் 4 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கிலோமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 2-வீலர் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற வேனில் ட்ராவல் பண்ணி அவங்க ட்ராப் பண்ணுற இடத்துலேருந்து வாக் பண்ணி அந்த ஃபால்ஸுக்கு போய் ரீச் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் தான் 4 கிலோமீட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்தாச்சு. தமிழ்நாடு அரசு கோவை குற்றாலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். சின்னார் சோதனை சாவடி, இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி மண்டேஸ் வந்து ஹாலிடேவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இங்கே கேஷ் மட்டும்தான் வாங்குகிறாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு அடல்ட் அண்ட் தம்பிக்கு டோட்டலாக 60 + 20 80 ருபீஸ். இப்போ இந்த டிக்கெட்டை உள்ளே காமிச்சிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம 2-வீலர் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். சேஃபான ஷேடோவில் நம்ம தம்பியை நிறுத்திட்டு நம்மளும் லைனில் வந்து நின்னாச்சு. நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே கேமரா பேன் பண்ணுற நமக்கு பின்னாடியும் எவ்வளோ பேர் க்யூ இருக்குன்னு பாருங்கள். அந்த லைனை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல செக் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம பேக்கில் இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஃப்ளேமபிள் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேனில் தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிக்க இந்த வேனில் தான் நம்ம உள்ளே வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபால்ஸ்க்கு. இந்த வேனில் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நடந்து தான் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற பகுதி வரைக்கும் நாம் செல்ல வேண்டும். நம்மளோட அந்த ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த வெஹிக்கிள் நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி வந்தாங்கள பார்த்திங்களா, அவங்களெலாம் பிக்கப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகிருச்சு. இப்போது வேன்லேருந்து கீழே இறங்கினதும் கண்களுக்கு தென்பட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில தமிழில் எழுதப்பட்டிருக்கும் கவிதை வரிகள். எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா, மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் சலவை செய்வது, மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது, மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்ப ஏறி, பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? கேள்விக்குறியோடு தொடர்கிறது. மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த வரிகளை படிச்சுட்டு இங்கேருந்து நகரும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே இந்த இயற்கையை பாதுகாக்கணுன்ற எண்ணத்தை வந்து மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த இயற்கையை பாதுகாக்க நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை முயற்சிப்போம். இதுவரைக்கும் நம்ம 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பயணித்து இங்கே வந்தோம். இனிமேல் நம்ம நடைபாதையில் பயணித்து தான் அருவிக்கு போக போகிறோம். வாங்க நடந்தே போகலாம். இந்த நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதம் உரசுகிற இந்த சத்தம் கூட தனியாக நம்ம கேட்குது. இன்னொன்று, இங்கே இருக்கிற பறவைகளோட கீச்சு சத்தம், பூச்சிகளோட ரிங்கார சத்தம் காதுக்கு ரொம்ப மென்மையாகவும் இருக்குது, ரம்மியமாகவும் இருக்குது. போகிற வழியில் ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்குது. இந்த கண்காணிப்பு கோபுரம் மேலே ஏறி போய் அங்கேருந்து இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். இந்த வனப்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குன்றது அங்கிருந்து பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஆமாப்பா, இந்த உயரமான இடத்துல இருந்து இந்த காட்சியை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சியோட மலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேக கூட்டங்கள், அப்படியே இந்த பச்சை பசேர்னு இருக்கிற இந்த வனப்பகுதி அவ்வளோ ரொம்ப ரம்மியமாக இருக்குது. மிக மிக அழகாக இருக்குது இந்த இடம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கண்காணிப்பு கோபுரத்துலேருந்து கீழே நம்ம போய் அங்கேருந்து நம்மளோட நீர்வீழ்ச்சி நோக்கி பயணத்தை தொடங்கலாம்.
இந்த வாட்ச் டவருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த கேமஃப்ளேஜ் மாடலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த க்ரீனிஷான ஏரியாவுக்கு இந்த லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நண்பர்களே, இவ்வளோ தூரம் நம்ம பயணித்து கோவையின் அடையாளமான கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எதிர்பார்த்தது மாதிரி இந்த கோடை காலத்துக்கு ஏற்றது போல் அருவியில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வசிக்கிற பகுதியிலிருந்து குறைந்த தூர பயணத்தில் இந்த சின்ன நீர்வீழ்ச்சிக்கு வர்றது ஒரு குட்டி குதூகலமாக தான் இருக்குது. இந்த கோவை குற்றாலம் அருவி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இயற்கையாக இருந்தாலும் பொதுமக்களோட வசதிக்காக செயற்கையாக ஒரு சில ஏற்பாடுகள் வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கு. என்னென்னா இந்த மாதிரி நடைப்பாலம், இந்த மாதிரி சின்ன சின்ன கைப்பிடிகள், படிக்கட்டுகள் இதெல்லாமே வந்து செயற்கையாக இங்கே வந்து செய்திருக்காங்க. நண்பர்களே, என்னதான் நமக்கு இயற்கை மேல் இணைப்பிரியாத காதலும் ஆசையும் குதூகலமும் இருந்தாலும் தாமரை அவர்கள் எழுதிய வரிகளில் வர்றது போல் மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கேருந்து ஒரு கனத்த இதயத்தோட இந்த கோவை குற்றால அருவியிலிருந்து நம்ம மீண்டும் நம்ம வெளியே செல்கிறோம். வந்தது போல் மீண்டும் நடைபாதையில் பயணித்து நம்மளோட அந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சைலண்ட்டாக ஷேடோவில் நிறுத்திட்டு போயிருந்தேன் தம்பியை. இப்போ தம்பி எங்கே இருக்காருன்னே தேடி கண்டுபிடிச்சி வயலண்ட்டான வெயில் இருக்கிறாரு, அங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததும் பார்த்தா வண்டி கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா நம்ம குரங்கு நண்பர்கள் வண்டியில் ஏறி நல்லா விளையாண்டுருக்காங்க. அதோட கால் தடம் பட்டிருக்கு. உள்ளே க்ளீன் பண்ண வச்சுருந்த அந்த கிளாத் எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. பெட்ரோல் டேங்க் கவரை ஓப்பன் பண்ணாதான் மிச்சம். நல்லா மேலே ஏறி விளையாண்டுருக்காங்க. ஹெல்மெட்டை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அப்படியே தான் இருக்குது. நண்பர்களே, நம் பயணம் இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்.